வட்ட வட்ட முட்டுகள தட்ட தட்ட வந்ததம்மா நதி காத்து, ஓ நதி காத்து. மொட்டு மொட்டு மெல்ல மெல்ல மெட்டு மெட்டு கட்டுதம்மா சுதி பார்த்து, ஓ சுதி பார்த்து. அதாச்சும் எனக்கு தூங்க விட மாட்டேன் போல. இல்லடா இவன் சொல்றான் இன்னும் நிறைய இடம் இருக்கா டெல்லியில. அடே சாவடிச்சிருவேன், போடா ரூமுக்கு போய் தூங்கணும். ஆஹா, இந்த ரிக்ஷாவில் நான் போயிட்டேனே, இந்த ரிக்ஷாவில் நாங்கள் லாஸ்ட் டைம் போனோம். என்னடா இது ஒரு தெரு தெருவா சாப்பாடுக்கு தெரு தெருவா பிரியுது. ரிச்சி சீட் மாதிரி. ரிச்சி சீட் எப்படியா இருக்கும்? இங்கே பாடுறா, எங்கடா போனோன்னு कैसे तेरी खुद गर्जी ना धूप कुचने ना छाओ, कैसे तेरी खुद गर्जी किसी ठोर टिके ना पाओ. நம்மளுக்கு என்ன தெரியுமா, சாப்பிட சாப்பிட நல்லா இருந்துச்சுல்ல சாப்பாடு. நெக்ஸ்ட் என்னன்னா நம்மளுக்கு அந்த இடம் ஒரு மாதிரி இருந்ததுனால நம்ம அவ்வளோ ஃபீல் பண்ணல. பட் ஆனால் ஃப்ரை எல்லாமே வேண்டாம். நைஸ் பையா, தேங்க்யூ தேங்க்யூ பாய், தேங்க்யூ பாய் பாய். உண்மையிலே ஓ மை காட், உண்மையிலே டெல்லி எப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்கு. மணி என்ன சொல்லு, கட்டு 10:44 10:44. டெல்லி பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. எல்லாம் லேடிஸ் ஜென்ட்ஸ் கடைங்க எதுவுமே மூடல, இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக முஸ்லீம் பாய் தான். பேக்கரி வா பாருங்க, காலையில் 10 மணிக்கு ஒரு கடையை ஓப்பன் பண்ணி வியாபாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. 6 மணிக்கு 7 மணிக்கு டீ குடிக்க வருவாங்க. நைட்டு சாப்பிட்டு 11 மணிக்கு டீ குடிக்க வந்திருக்கோம் பாருங்க. இதுதான் டீ கடை. காலையில் 6 மணிக்கு டீ குடிச்சிட்டு பெருசுங்களா பேர் குடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. என்னாச்சு தூத் கதம் பாருங்க, மற்றவங்களுக்கு பாலே காலி ஆயிடுச்சாங்க. ஐயோ பால் காலியா? மாஸ்டர் பால் வாங்க போயிருக்காராம். தூத் கதம். நம்ம டெல்லி புள்ளிங்களா? நம்ம ஃபேமஸ் ஆயிடுவோமோ இல்லையோ, இவன் நல்லா ஃபேமஸ் ஆயிடுவான். ஸ்வீட் பண்ணிட்டோம் நம்ம ஊர்லேயே இருந்தா. நீ குடிச்சிட்டு நீ தான் உண்மையை சொல்ல போற, அதனால் கண்டிப்பாக அவன் தான் உண்மையை சொல்லுவான். ஸோ அதனால் கண்ணு முன்னாடியே இவனே குடிச்சிட்டு சொல்லிட்டோம். ஏன்னா நான் சொன்னால் அப்புறம் அது லாகுக்கு சொல்கிற மாதிரி போயிடும். மச்சான் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? புகாரி டீ அளவுக்கு வருமாடா? புகாரி அது ஆனால் நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஓகே, நல்லா இருக்கு. ரேட்டிங் எவ்வளோடா கொடுப்பேன்? டெல்லியில் குடிக்கிறதுனால நல்ல டீ ஒரு 7.5. 7.5 கொடுக்குறியாடா? கலக்குறேன் நான். ஒரு மச்சான் இந்த டீல கிடைக்காதுடா. நானே ஒரு டீ லவரு. நானே ஒரு டீ லவரு. நான் டீ குடிக்கிற டீயே ஒரு விருப்பமாக குடிச்சிட்டு இருப்பேன். அதனால் தயவுசெய்து நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து கொஞ்சம் ஓகே. இது எல்லாருக்கும் கொடுக்குறதுனால 6 out of 10. மச்சான் ஆக்சுவலாக சாரி, ஆக்சுவலாக நாங்கள் வந்து எப்போவுமே என்னென்னா ஒரு விஷயம் எப்போவுமே என்னென்னா, நாங்கள் அங்கே சிக்கன் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோவா தெரியல, ஆவரேஜாக இருந்துச்சு. பட் ஆனால் அது சாப்பிட நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் எங்களுக்கு டீ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு குடிக்கும் போது அவ்வளோவா எனக்கு செட் ஆகும், ஓகேவா இருந்தது. ஆனால் குடிச்சு போக நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ டீயோட ரேட்டிங் வந்து நான் 7 கொடுத்துட்றேன் மச்சான். நல்லா இருந்துச்சு. சாரி, இங்கே டெல்லியில் வந்தீங்கன்னா சாப்பிட்டா பிடிக்காது, சாப்பிட பிடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷிங்கில் சாப்பிட்டுட்டு நம்ம தேங்க்ஸ் லாட் மச்சான். ஸோ ஆனால் நான் வந்து இது ஃபுட் ரிவ்யூக்காக இந்த வீடியோ எடுக்கல, என்னோடய ஹோட்டல் ரிவ்யூக்காக. ஏன்னா இப்போ நாளைக்கு நான் என்ன ஹோட்டலில் தங்க போகிறேன், அந்த ஹோட்டல் எப்படி இருக்குது, தாஜ் நல்லா இருக்கா, ராடிசன் ப்ளூ நல்லா இருக்கா, ஸோ இது எல்லாமே நான் கேட்டகரி வைஸாக பிரித்து மொத்தமாக உங்களுக்கு நான் ஒவ்வொரு ஹோட்டலாக காமிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு ஹோட்டலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை உங்கள் ஃபேமிலியோடு தங்கிங்க. இதுதான் என்னோட ஆப்ஷன். ஏன்னா ஒவ்வொரு ஹோட்டலில் ஃபேமிலிக்கு என்ன முக்கியங்கிறது தான் நான் பார்ப்பேன். எக்ஸாம்பிள் நான் என் ஃபேமிலி கொடுத்தா அந்த ஹோட்டலில் உங்களுக்கு தேவையானது இருக்கா அப்படிங்கிறது நான் பார்ப்பேன். ஸோ அதனால் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காலையில் என்னால் ஏன் ராடிசன் காட்ட முடியலன்னா, பிகாஸ் ஐ வாஸ் கெட்டிங் அப் at 2 AM and I left the home at 3 and I had fever. Yesterday I was completely fever. So today alhamdulillah by God's grace I want to see Delhi. Allah has written some nasib. ஸோ இங்கே நான் நல்லா கூட நல்லா நாளைக்கு இதே மாதிரி நடக்கணும் பயங்கரமாக. தேங்க்ஸ் லாட் மச்சான். இப்போ இங்கே எதோ ட்ரை பண்ணணும். நான் என்னடா அது இது கபாப். இங்கே ரொட்டி செஞ்சிட்ருக்காங்க.
வேற லெவல்ரா, இதெல்லாம் மறக்கவே முடியாதுடா. அடுத்த சிக்கனை முடிச்சுட்டு பீஃபுக்கு போகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கனை முடிச்சுட்டு பீஃபை நாக் அவுட் பண்ண போயிட்டு இருக்கோம். அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட்டிங் இந்த வாட்டி வந்துருச்சு மச்சான். வந்துச்சு மச்சான். என்னடா கிண்ணத்தில் கொடுப்பான்னு பார்த்தா கிண்ணத்தில் கொடுத்துருக்கானுங்க. என்னது காட்டுறா? சாப்பிடு. சாப்பிட தான் செய்வேன், ரேட்டிங் இப்போ தர மாட்டேன். இல்லை, நான் ஈரல் சாப்பிட்டது இல்லைங்க. நான் என் லைஃப்பில் ஈரலே சாப்பிட்டதில்லை. அதுவும் மாட்டோட ஈரலாடா? மாட்டோட ஈரலா? ஆட்டோட ஈரலே சாப்பிட்டது இல்லைண்ணா. நல்லா ஜூஸியாக நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு கொடுத்தது பீஃப் சூப்பராக இருந்தது. ஆனால் ஈரல் எனக்கு பிடிக்கல. ஈரல் நம்ம சாப்பிட்டு பழக்கம் இல்லை அந்த மாதிரி. ஓகே, பட் பீஃப் சூப்பராக ஜூஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஹாய் ஹபீபீஸ், குட் மார்னிங். டே 1 இன் டெல்லி. ஸோ இப்போ நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். நாங்கள் எந்த ஊருக்கு போகிறோங்கிறத நீங்கள் இதே பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். மச்சான் பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. வாவ், ஒயிட்டுன்னு. மச்சான் என்னடா ஏறவா காரில்? குட் மார்னிங் பாய். குட் மார்னிங். நவ் கோ. என்னடா இது சார்? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஸோ வெயில் பயங்கரமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. என்ன மச்சான், வெயில் பயங்கரமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் எப்படி மச்சான் இருக்குது குளிர்? பயங்கர ஏசி காற்று மாதிரி. அவ்வா பையனை பாருங்கள், எப்பவும் போல் மேகி ரொட்டி. ஆஹா, இந்த ரொட்டிக்கு ஒரு தயிர் சாதம் வச்சு கொடுத்துருந்தாங்கடா. தயிர். இது நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் மச்சான்? பொறுத்திருந்து பாரு. நான் சொல்லுவேன் நினச்சேன். சரி, ஏதோ ஒரு ஹைவேல எங்கேயோ போயிட்டு இருக்கோம். வெல்கம் டு என்ன ஊர் மச்சான்? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஆக்ரா. இப்போ ஹோட்டல் உத்தரப்பிரதேஷ். ஆக்சுவலாக வந்து பெரிய ஹோட்டல் இது. ஆனால் இப்போ வச்சுக்கிற ரூல்ஸ் எல்லாமே பஸ்ட்டு. ஒரு யார் அழகான ஒரு பொண்ணு போடணும், ரிசப்ஷனில் நல்லா அழகாக வாங்கன்னு சொல்லி வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கணும். அப்புறம் உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் சார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக பேசணும். ஆனால் இவனோட ஹோட்டலு, இவனோட லெவல் எல்லாமே வேறு. ஆனால் இவனோட சர்வீஸ் வந்து 0. இவன் ரூபை பார்த்தாலே உண்மையானது என்னென்னு தெரியும்.